வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மே 30 மற்றும் 31 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழ்நாட்டின் புதிய காவல்துறை தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் மகேஷ் குமார் அகர்வால். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சந்தீப் ராய் ரத்தோர் அப்படிங்கிறவரை தேர்தல் ஆணையம் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்பிலிருந்து அவரை மாற்றிட்டு அதுக்கு பதிலாக தமிழ்நாட்டுடைய புதிய டிஜிபியாக மகேஷ் குமார் அகர்வால் அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பஞ்சாபை சேர்ந்தவர். 1994 ஆண்டு தன்னுடைய 22வது வயதில் ஐபிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து தமிழக கேடர் அதிகாரியாக பணியில் இணைந்துட்டார். அடுத்தது, ஏஐ செயல்திறன் குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 4. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் இந்தியாஸ் டிஜிட்டல் எக்கனாமி 2026 அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இதில் நம்ம இந்தியா ஏஐ செயல்திறன் குறியீட்டில் 4வது இடம் பிடித்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா 5வது இடம் பிடித்திருக்கோம் அப்படின்னும் தெரிவித்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டே டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம குறைந்த கட்டணத்தில் வழங்குகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, அமெரிக்காவில் நடைபெற்ற தேசிய ஸ்பெல்லிங் பி 2026 போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய வம்சாவளி மாணவர் யார்? இதற்கான ஆன்சர் ஸ்ரே பரிக். இப்போது அமெரிக்காவில் இந்த ஸ்பெல்லிங் பி அப்படிங்கிற போட்டி வந்து நடைபெறும். இது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு கஷ்டமான வார்த்தையை சொல்லுவாங்க, அந்த வார்த்தைக்கான ஸ்பெல்லிங்கை அவங்க கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த, அதாவது இந்திய வம்சாவளி மாணவரான ஸ்ரே பரிக் அப்படிங்கிறவர் கலிஃபோர்னியாவில் வசிக்கிறார். அவர் இந்த போட்டியில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. 98வது ஸ்பெல்லிங் பி போட்டி அமெரிக்காவுடைய வாஷிங்டன் நகரில் நடைபெற்றது. இதில் அவர் இறுதியாக எந்த வார்த்தையை கரெக்டாக சொல்லி வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னா ப்ரோமோ கிரிப்டைன் அப்படிங்கிற வார்த்தை தான். இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, மருத்துவ சூழலில் பயன்படுத்தப்படுற டோப்பமைன் தொடர்பான ஒரு கலவை தான் இது. இதை எர்காட் அப்படிங்கிற பூஞ்சையிலேருந்து எடுக்கிறாங்க. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. 2024 கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மொத்த கருவுறுதல் விகிதம் எவ்வளவாக உள்ளது? இதற்கான ஆன்சர் 1.9. இப்போது கருவுறுதல் விகிதம் அப்படின்னா என்னென்னா, ஒரு தாய் தன்னுடைய வாழ்நாளில் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா இது 1.9ஆக இருக்குது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 10 தாய்மார்களுக்கு 19 குழந்தைங்க பிறக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆனால் இந்தியாவில் பரிந்துரைக்கப்பட்ட கருவுறுதல் விகிதம் எவ்வளவாக இருக்குது அப்படின்னா, ஒரு தாய்க்கு 2.1 குழந்தைகள் பிறக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போது 10 தாய்க்கு வந்து 21 குழந்தைங்க பிறந்தாங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்குது. ஆனால் 10 தாய்க்கு 19 குழந்தைங்க தான் பிறக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நிலைமை. அப்போ 2 குழந்தைகள் வந்து குறைவாக தான் பிறக்காங்க. இது ஏன் முக்கியம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பேர் இறக்குறாங்க, அதே மாதிரி நிறைய பேர் பிறக்கிறாங்க தினமும். அப்போது இறக்குறவங்களுடைய விகிதம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றா இந்த மாதிரி பிறக்கவங்களுடைய விகிதமும் அந்த மாதிரி இருக்கணும். அதாவது இறக்குறவங்க அதிகமாகவும் இருந்துடக்கூடாது, பிறக்கிறவங்க கொஞ்சமாகவும் இருந்துடக்கூடாது. அதன் அடிப்படையில் தான் இதை நம்ம சொல்கிறோம். இதில் அப்போ மொத்த கருவுறுதல் விகிதம் அப்படிங்கிறது ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாளில் பெற்றெடுக்கிற குழந்தைகளுடைய எண்ணிக்கை. இது 15 வயதுலேருந்து 49 வயது வரைக்கும் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுதான் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது பார்த்திங்கன்னா மத்திய அரசுடைய மாதிரி பதிவு முறையிலேருந்து எடுத்திருக்க டீட்டெயில். இது ஒவ்வொரு மாநிலத்துலேயும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப அதிகமாக பீகாரில் இது வந்து 2.9ஆக இருக்குது. அப்போது பீகாரில் 10 தாய்மார்களுக்கு 29 குழந்தைங்க பிறக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப குறைவாக டெல்லியில் தான் இருக்குது. டெல்லியில் பார்த்திங்கன்னா 1.2 தான் இருக்குது. தமிழ்நாட்டுடைய மொத்த கருவுறுதல் விகிதம் 1.3ஆக தான் இருக்குது. கிராமப்புற இந்தியாவில் இது 2.1ஆக இருக்குது. நகர்ப்புற பகுதிகளில் இது வந்து 1.5ஆக இருக்குது. இந்தியாவில் இதன் மூலமாக முதியோர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இப்போது இந்தியாவில் அதிகமான முதியோர்கள் இருக்க மாநிலம் கேரளா. நம்ம இந்தியாவில் இருக்கிற மொத்த முதியோர்கள் எண்ணிக்கையில் 15% வந்து கேரளாவில் தான் இருக்காங்க.
அடுத்தது பள்ளி மாணவிகளுக்கு மாதத்தில் 3 நாள் மாதவிடாய் விடுப்பு அறிவித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. இப்போ கேரளா வந்து பள்ளி மாணவிகளுக்கு மாதத்தில் 3 நாள் மாதவிடாய் விடுப்பு வந்து அறிவித்திருக்காங்க. இது அவங்க த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 அடிப்படையில் தான் வழங்குறாங்க. அடுத்தது சர்வதேச யோகா தின நிகழ்வு எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் கொல்கத்தா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினத்தை நம்ம வந்து கொண்டாடுறோம். அப்போ இதற்கான முக்கிய நிகழ்ச்சியை இந்தியா நடத்த போகிறோம். மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தாவில் நம்ம இதை நடத்த போகிறோம் ஜூன் 21ஆம் தேதி. இந்த ஆண்டு சர்வதேச யோகா தினத்துடைய கருப்பொருளாக ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த யோகா தினத்தை நம்ம நடத்த போகிறோம்ல, இதை முன்னிட்டு இந்த ஆண்டு மே 27ஆம் தேதி யோகா மஹோத்சவ் 2026 அப்படிங்கிற நிகழ்ச்சியை நடத்த போகிறோம். இது எங்கே நடத்துகிறோம் அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கிற கஜுராஹோவில் தான் நடத்துகிறோம். இது பார்த்திங்கன்னா சர்வதேச யோகா தினத்திற்கான 25 நாட்கள் கவுண்ட் டவுன். அப்போ இது வந்து ஒரு நாளில் முடிகிற நிகழ்ச்சி கிடையாது. அதாவது மே 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் இதன் கீழே. அடுத்தது தற்போது மோதல் தொடர்பான பாலியல் வன்முறைக்காக ஐநாவின் கருப்பு பட்டியலில் இணைக்கப்பட்ட நாடு எது? இதற்கான ஆன்சர் ஏ மற்றும் பி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபை இருக்குல்ல, அவங்க மோதல் தொடர்பான பாலியல் வன்முறைகளுக்கான பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து இஸ்ரேலையும் ரஷ்யாவையும் இணைத்திருக்காங்க இந்த வருஷம். இது பார்த்திங்கன்னா என்னென்னா போர் ஏற்படும் போது ஒரு நாடு ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கணும். ஆனால் அதை எல்லா நாடுகளும் செய்கிறதில்ல. இப்போ ரஷ்யா வந்து உக்ரைன் கூட சண்டை போடுறாங்க, அதே மாதிரி இஸ்ரேல் வந்து காசா கூட சண்டை போடுறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க சண்டை போட்டுட்டு அங்கே இருக்கிற பெண்கள் ஆண்கள் இந்த மாதிரி அவங்களெல்லாம் பாலியல் ரீதியில் துன்புறுத்துகிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கற்பழிப்பு பண்ணுறாங்க, அப்புறம் பாலியல் அடிமைத்தனம் பண்ணுறாங்க, அப்புறம் அவங்கள நிர்வாணப்படுத்துகிறாங்க, அப்புறம் அவங்க பிறப்புறுப்பில் வன்முறை காட்டுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி இப்போ ரஷ்யாவும் இஸ்ரேலும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அப்புறம் முக்கிய தினங்கள் பார்க்கலாம். கோவா மாநில தினம் இது மே 30ஆம் தேதி. ஆப்ரேஷன் விஜய் அப்படிங்கிற நடவடிக்கை மூலமாக 1961ஆவது ஆண்டு போர்ச்சுகீசியர்கள் பிடியிலிருந்து கோவா மீட்கப்பட்டது. அப்போது கோவாவுக்கு யூனியன் பிரதேச அங்கீகாரம் தான் வழங்கியிருந்தாங்க. அடுத்தது 1987 மே 30ஆம் தேதி தான் கோவாவுக்கு மாநில அந்தஸ்து கொடுத்து இந்தியாவோட 25வது மாநிலமாக அதை நம்ம சேர்த்து கொண்டிருந்தோம். அடுத்தது உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இது மே 31ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் போலி ஈர்ப்பை உடைப்போம், நிக்கோட்டின் மற்றும் புகையிலை பழக்கத்திலிருந்து மீள்வோம் அப்படிங்கிறது தான். இப்போது நிறைய இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிகரெட்லாம் பிடிக்கிறதே ஒரு பயங்கரமான ஸ்டைல் மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அது ஒரு போலியான ஈர்ப்பு அப்படிங்கிறத இவங்க குறிப்பிட்றாங்க. இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் புதிய காவல்துறை தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் மகேஷ் குமார் அகர்வால். அடுத்தது ஏஐ செயல்திறன் குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 4. அடுத்தது அமெரிக்காவில் நடைபெற்ற தேசிய ஸ்பில்லிங் பி 2026 போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய வம்சாவளி மாணவர் யார்? இதற்கான ஆன்சர் ஸ்ரே பரிக். அடுத்தது 2024 கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மொத்த கருவுறுதல் விகிதம் எவ்வளவாக உள்ளது? இதற்கான ஆன்சர் 1.9. அடுத்தது பள்ளி மாணவிகளுக்கு மாதத்தில் 3 நாள் மாதவிடாய் விடுப்பு அறிவித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. அடுத்தது சர்வதேச யோகா தின நிகழ்வு எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் கொல்கத்தா. அடுத்தது தற்போது மோதல் தொடர்பான பாலியல் வன்முறைக்காக ஐநாவின் கருப்பு பட்டியலில் இணைக்கப்பட்ட நாடு எது? இதற்கான ஆன்சர் ஏ மற்றும் பி, அதாவது ரஷ்யா மற்றும் இஸ்ரேல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி. இதற்கான ஆன்சர் பார்க்கலாம். எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி என்று தீர்ப்பு வழங்கியது? இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி எல்ஐசி வழக்கு 1995 அப்படிங்கிறது தான். இது வந்து நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி இதுவுமே பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி தான். அதாவது இந்த ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸில் கேட்ட கேள்வி இது. இது பார்த்திங்கன்னா நமக்கு ரிட்ஸ் இருக்குல்ல, நீதி பேராணை, இதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஹேபஸ் கார்பஸ், மேண்டமஸ், செர்ச்சியோரரி, குவாவரண்டோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழ்லேயும் இருக்குது.
இது பார்த்துட்டு எதுக்கு வரோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பொறுத்துங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாகவே லைக் பண்ணுங்கள். நம்மளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் மேலே தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.